நைஜீரியன்ஸ் எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் பிடிச்சி கேட்கவே மாட்டாங்க போலீஸ். இங்க வந்து பைக் வாங்குறான், இங்க வந்து வீடு வாடகைக்கு எடுக்கிறான், இங்க வந்து கார் வாங்குறான், சுத்துறான். அவனுங்களே கேட்கறதே இல்லை. அவனுக்கு ஃபுல்லாவே அந்த நாடே ட்ரக் தான். அந்த ட்ரக்கை கொண்டு இங்க சேல்ஸ் பண்றது வேலையே. ஒரு நாட்டுல அவங்களோட என்ஜாயிங்காண்டி அவங்களோட கல்ச்சருக்காண்டி உருவாகின ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுடைய இளைஞர்களை சீரழிக்கிறது. ஒரு ஆணை லவ் பண்ணா எப்படி தம்பி புள்ள பிறக்கும், ஒரு பெண்ணு லவ் பண்ணா எப்படி புள்ள பிறக்கும், அதை வேற வெக்கமே இல்லாம டிவியில உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் கலந்தால்தான் உலகங்கிறது விருத்தி ஆகும். திருநங்கைகள் திருநம்பிகள் அதையே ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது ட்ரம்போட ஸ்டாண்டு. ஆனா கிரிண்டர் ஆப் வந்து அவங்க கண்டுபிடிச்சது ஓரினை சேர்க்கையாளர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு திருவிழாவில் நடத்துறாங்களா அது எல்ஜிபிடி எல்லாம். ஆனா இங்க நம்மள்ட்ட வந்தது ட்ரக் விற்கிறதுக்கு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிண்டர் ஆப். இதை பத்தி தான் கமிஷனர் அருண் அவர்கள் பேசியிருக்காரு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். என்னன்றது அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழறிஞர் தமிழ்வேந்தன். இன்னைக்கு கிரிண்டர் ஆப் இந்த கமிஷனர் காவல் ஆணையர் அருண் சார் கூட தமிழ்நாடு அரசுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்பை உடனடியா மூடுங்க, இதுல வந்து மிகப்பெரிய சமுதாயத்துக்கு சீர்கேடு வருது அப்படின்னு சொல்லி இது வழியா போதைப் பொருள் விற்கிறாங்கன்னு அந்த ஆப்பும் அந்த ஆப்பின் கொடூரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஆக்சுவலா ஆப்பு நிறைய எல்லா ஆப்புமே ஆப்பு வைக்கிற ஆப்பு தான் கிடைச்சா சோழி முடிக்கிறது தான் நம்மள. இந்த கிரிண்டர் ஆப்பு முதல்ல நம்ம நாட்டுதே கிடையாது, அமெரிக்காவில தான் முதல்ல 2019ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது யாருக்கா வேண்டி தயாரிச்சாங்க? இதன்னா ஓரின சேர்க்கையாளர், எல்ஜிபிடி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஓரின சேர்க்கையாளர், லெஸ்பியன், ஹோமோசெக்ஸ், இவங்களுக்காக தான் இந்த ஆப் முதல்ல ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி நீங்க சிங்கிளா வாங்க டபுளா இல்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆப்போட ப்ரொமோஷன் இருக்கும். நீங்க சிங்கிளா எங்களோட மிங்கிளா அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொமோஷன் வேர்டிங்ஸ். இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்ப ஆப் தான் இப்ப உலகம் பூரா தானே சர்வே பண்ணுது. இந்த டிக்டாக், ஷேர் சாட், ஸ்னாப் சாட், இந்த ஹலோலாம் தடை பண்ணாங்களே சீன செயலிகளை, அந்த மாதிரி இந்த செயலிகள்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியல. இப்ப அருண் சார் கமிஷனர் அருண் சொல்லாட்டி இதுவும் தெரிஞ்சிருக்காது. இந்த கிரிண்டர் ஆப் வச்சு இவங்க வந்து வெறும் ஓரின சேர்க்கையாளர்கள் மட்டும் இவங்க பிக்கப் பண்ணல. இதுல மிக கொடுமையானது கஞ்சா, மெத்தபட்டைன், கொக்காயின் போன்ற ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஃபுல்லாவே இவங்க இதுல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஏஜென்சி மாரி இந்த எல்ஜிபிடி குரூப்ஸை பயன்படுத்தியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தெரியல, இவங்க இந்த பிசினஸ்ல நம்ம தவறா இறங்கியிருக்கோங்கிறது இவங்களுக்கே புரியாத அளவுக்கு இந்த கிரிண்டர் ஆப் செயல்படுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தெரியும், ஒரு செயலினா பிளே ஸ்டோர் போறோம், அது எல்லாம் கேக்குதுல, ஹலோ 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 ஹலோன்னு கேட்டுட்டே இருக்கா, எல்லாத்தையும் நம்ம ஓகே கொடுத்துடுறோம். நம்ம நாளைக்கு ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. இந்த கிரிண்டர் ஆப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா பிடிக்கிறது, பிக்கப் பண்றது, அது மூலியமா அந்த ட்ரக்ஸை விற்கிறது, இந்த மாதிரி பண்றது, இது போக ஓரின சேர்க்கை வரவழைச்சு அடிச்சு அவங்கள்ட்ட காசை கொடுக்கறது, மொபைல் போனை கொடுக்கறது, இதுவும் நடந்திருக்கு. இப்ப நீங்க இது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? முதல் விஷயம், ப்ராப்பரா நீங்களே இல்லீகல் அஃபேர்ஸ் போய் கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்தாலும் என்ன ஆயிட போகுது? இதெல்லாம் எங்க தேடி பிடிக்கிறது? ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாள் வருத்தம். இந்த ஆப்ல ஃப்ராட் பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் ட்ராக் பண்றது அவ்வளவு ஈஸியாகவும் இல்லை. போலீஸுக்குமே அது ஒரு சவாலான விஷயம் தான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப ரீசெண்டா இப்ப நைஜீரியன்ஸ் உட்பட 120 பேர் பிடிச்சிருக்காங்க பாருங்க, போதை ஆசாமிகளை. அந்த ஆசாமிகளை பிடிச்ச போது அது 120 பேருமே கிரிண்டர் ஆப்ல உள்ளவங்க. அப்பதான் கிரிண்டர் ஆப்புங்கிறது கமிஷனரோட நாலேஜுக்கு வருது. ஓ, இது எப்படி இதுல லிங்க் ஆச்சு, எப்படி நீங்க எல்லாம் லிங்க்டு அப்படின்னு அப்பதான் இந்த ஆப் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஆப்ல நீங்க சேட் பண்ணி உள்ள போக உங்களுக்கான அந்த சர்க்கிள் அதுல உருவாகிட்டே இருக்கும். உருவாகிட்டு இருக்க என்னட்டு உங்கள்கிட்ட அப்படியே அந்த ட்ரக் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கிரிண்டர் ஆப் அவன் அமெரிக்காக்காரன் யூஎஸ் கண்டுபிடிச்சது ஹோமோசெக்சுவலுக்கு அப்படிதான். அதுவும் இப்ப ட்ரம்ப் அதை அலோவ் பண்ண முடியாதுட்டானே. இந்த விஷயங்கள் எல்லாம் திருநங்கைகள் திருநம்பிகள் அதையே ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது ட்ரம்போட ஸ்டாண்டு. ஆனா கிரிண்டர் ஆப் வந்து அவங்க கண்டுபிடிச்சது ஓரினை சேர்க்கையாளர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு திருவிழாவில் நடத்துறாங்களா அது எல்ஜிபிடி எல்லாம். ஆனா இங்க நம்மள்ட்ட வந்தது ட்ரக் விற்கிறதுக்கு. அப்ப பார்த்தாங்க ஒரு விஷயம், ஒரு நாட்டுல அவங்களோட என்ஜாயிங்காண்டி அவங்களோட கல்ச்சருக்காண்டி உருவாகின ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுடைய இளைஞர்களை சீரழிக்கிறது. ஒண்ணு கலாச்சார சீர்கேடு. ஒரு ஆணை லவ் பண்ணா எப்படி தம்பி புள்ள பிறக்கும், ஒரு பெண்ணு லவ் பண்ணா எப்படி புள்ள பிறக்கும், அதை வேற வெக்கமே இல்லாம டிவியில உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. நான் ஆணா இருக்கக்குள்ள அவங்க பெண்ணா இருப்பாங்க, அவங்க பெண்ணா இருக்கக்குள்ள நான் ஆணா இருப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி ஜெனரேஷன் எப்படி பெருகும்? ஒரு ஆணும் பெண்ணும் கலந்தால்தான் உலகங்கிறது விருத்தி ஆகும், இல்லைன்னா விருத்தி ஆகாது, அப்படியே நின்று போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல டைனோசர்லாம் அது அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டாங்க சார். அது வந்து அவங்களுக்கான ஒரு ஆப், அது அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அவங்களோட விருப்பங்கிறது உங்களோட இன அழிகிறதுக்கான விருப்பத்துக்கெல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்களோட பர்சனல்ங்கிறது வேற. நீங்க தண்ணி அடிக்கிறது உங்க விருப்பம், தண்ணி அடிச்சுட்டு அடுத்தவட கத்தியால குத்துறது என்னோட விருப்பம்னு சொல்லுவீங்களா? அவங்க யாரையும் கத்தியால குத்தல. இது சொசைட்டியே குத்துறீங்க நீங்க. சமுதாயம் வளராது நெறியாளரு.
நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஆப்டா இருந்துச்சான்னு தெரியல எனக்கு. பட் நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். ஒரு பெண்ணும் ஆணும் கலந்தாதான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும், அடுத்தடுத்த சந்ததியில் உருவாவாங்க, உலகம் அழியாம போயிடும். எத்தனையோ அரிய வகை உயிரினங்கள் எப்படி அழிஞ்சுது நம்மளை விட்டு, டைனோசர் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்கல்ல. காரணம் டெவலப்மெண்ட் இல்லாதது தானே அழிஞ்சு போச்சு. ஸோ அதே மாதிரி தானே இந்த நிலையை வந்திருக்கும். இது கிரைண்டர் ஆப்புக்கான விளக்கம். பட் கிரைண்டர் ஆப்பை வச்சு நீங்க மெத்தப்பட்டின் கொக்காயின் ஒரு போதைப் பொருளை விற்கிறது, ட்ரக் வந்து இப்ப ஏற்கனவே நமக்கு வந்து ட்ரிங்க்ஸ் நம்ம நாட்டு புழக்கத்துல இருக்கு, கஞ்சா நம்ம நாட்டு புழக்கத்துல இருக்கு. இதை விடலாம் ரொம்ப ஆபத்து இந்த கொக்காயின் மெத்தப்பட்டின் இதெல்லாம். ஏன்னா இது எல்லாமே நேரடியான போதைப் பொருளே கிடையாது. பல மருந்துகள் தயாரிக்கிறதால ரா மெட்டீரியல் நீங்க டைரக்டா யூஸ் பண்ண உள்ள ஆண்மை குறைவு, ஹார்ட் அட்டாக், லிவர், கிட்னி ஃபெயிலியர், இது ஒரு வகையான இன அழிப்பு மாதிரி ஆயிடும். சோ அதனாலதான் சொல்றேன், இப்ப நைஜீரியன்ஸ் எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் பிடிச்சி கேட்கவே மாட்டாங்க போலீஸ். இங்க வந்து பைக் வாங்குறான், இங்க வந்து வீடு வாடகைக்கு எடுக்கிறான், இங்க வந்து கார் வாங்குறான், சுத்துறான். அவனுங்களே கேட்கறதே இல்லை. அவனை கூப்பிட்டு கேட்கறாங்க நைஜீரியன்ஸ, நீ எங்க இங்க வாப்பா, யாரு நீ, ஒரு விசா வீடு, இங்க எங்க வந்த, ஊரா இந்த காலேஜ் ஒண்ணு இருக்கு பாருங்க, பத்தேர்ல, அதுல அட்மிஷன் போட்டுக்கிறது, தலை சுட்ட முடியாது இருக்கு பாருங்க, இப்படி சுருட்டிக்கிட்டு நைஜீரியன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி. அவனுக்கு ஃபுல்லாவே அந்த நாடே ட்ரக் தான். அந்த ட்ரக்கை கொண்டாந்து இங்க சேல்ஸ் பண்றது வேலையே. அதுக்காக அவங்க எடுக்கிற ரிஸ்க் ஹைலி ரிஸ்க். ஜெயில புழல்ல போய் பாருங்க, 100 பேருக்கு மேல இருக்கான். ஹைலி ரிஸ்க் எடுத்துதான் அந்த ட்ரக்கை இங்க கொண்டு வர்றான். அதுக்கு இந்த கிரைண்டர் ஆப் பயன்படுது. இங்க வர்றதுக்குள்ளேயே எந்தெந்த ஏரியாவில மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்கிறது இந்த ஆப் சொல்லி கொடுத்துற போகுது. கமிஷனர் அருண் அவர்களுமே அதான் சொல்லியிருந்தாரு. 10ல் 5 பேர் எல்லாருமே இந்த ட்ரக்ஸ் விற்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கமிஷனர் அருண் வந்து கமிஷனர் அருண் வந்து டைரக்டா அதை ஸ்டே பண்ண தடுக்க முடியாது. அந்த ஆப்பை எடுக்கிறதுக்கான அதிகாரம் நம்மள்ட்ட இல்லை. ஏன்னா நம்ம ஆன்லைன் தடை சட்டத்துக்கு படாத பாடுபட்டு தான் சுப்ரீம் கோர்ட் போய் தான் கொண்டு வந்தாங்க. இப்ப அவரு தன்னோட கடமையை செஞ்சுட்டாரு. தமிழ்நாடு அரசுக்கே ரெஃபர் பண்ணிட்டாரு, இந்த ஆப் ரொம்ப டேஞ்சர், இதை நிப்பாட்டுங்க. தமிழ் அரசு சட்டமன்றத்தில் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அதை கையெழுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனா, ட்ராய்க்கு அனுப்புனா ஒரே நாள்ல இது எல்லாத்தையும் சரி பண்ணலாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதாங்க எல்லாத்துக்கும் மூடு மந்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே நாள்ல இந்த போர்ஜரி ஆப்பை பூரா தூக்கலாம். செல்போன்ல இப்ப நீங்க டிக்டாக் டவுன்லோட் பண்ண வருதா உங்களுக்கு? இது விளையாட போறது இப்ப டிக்டாக் இருந்துச்சு, இங்க வந்து தானாவே போயிட்டு பிளைட் லேண்ட் ஆனோடனே டிக்டாக் வேலை செய்யல. செல்போன்ல மட்டும் டிக்டாக்னு இருக்கு, ஆனா வேலை செய்யல. சோ தடை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இதெல்லாம் என்ன நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் இந்த கிரைண்டர் ஆப் இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. இந்த ஆப் மூலியமா நிறைய பேர் ஏமாறுறது, இல்ல கூட்டிட்டு போய் லவ் பண்ணி கூட்டிட்டு போய் கொலை பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாமே இருக்கும். எல்லா விதமான விளைவுகளும் இந்த நாட்டில் இருக்கும். இந்த நாடு வந்து ஒரு அறநெறி கொடுத்துருக்குல்ல, இதை மீறி நீங்க செய்யற எல்லாமே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு தான். அதுக்கு ஒன்றும் விளக்கம்லாம் கிடையாதுங்க. எத்தனை ஆப்பு தெரியுமா இருக்கு? ஃபீமேல் செக்ஸர், மேல் செக்ஸர், மேல் வாண்டட், ஃபீமேல் வாண்டட், 1000 இது இருக்குங்க ஆல்ரெடி நமக்குள்ள. டேட்டிங் ஆப்பு, இப்ப இது பேசுறது, போன்ல பேசுற ஆப்பு, வீடியோ சாட்டிங், அது இருக்கு. எல்லா பேமெண்ட் தான், எல்லாமே ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. இதை விட கிரைண்டர் ஆப்ல என்ன ஆப்? சரி நீங்க கேட்கலாம், ஏற்கனவே இந்த மாதிரி செக்ஷுவல் ஆப்லாம் இருக்குதானே சார், அப்புறம் கிரைண்டர் ஆப் மட்டும் ஏன் கமிஷன் சொல்றாருன்னா, நீ வேற இங்க ஓவர் ரீச்சருக்கு ஆளு சேர்க்கலையே, ட்ரக்ஸ்ல வித்துருக்கா, சித்தட்டிக் ட்ரக்ல வித்துருக்கா. சோ அதனாலதான் இதுல இவ்வளவு சீரியஸ்னஸ் காமிக்கிறாங்க. மற்றதெல்லாம் அது அவங்களுடைய சொன்னீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அது அவங்களுடைய விருப்பம்னு சொன்னீங்க. நீங்க விருப்பம்னா ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு போங்க, அது உங்க விருப்பம். ஆனா ஒன்னா சேர்ந்து இங்க ட்ரக் வைக்க கூடாது. அது எப்படி உங்க விருப்பமா இருக்கும்? இந்த நாடு என்ன போதைப் பொருள் நாடா மாத்துறதுக்கா, சுடுகாடா மாத்துறதுக்கா? அதெல்லாம் விருப்பம் கிடையாது. உடனடியா தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு சொல்லி இந்த கிரைண்டர் போன்ற ஆப் இது மட்டும் பத்தாதுங்க, இன்னும் இந்த ப்ளூ வேல் நிறைய இருக்கு. இந்த ஆப்புகளை எல்லாத்தையும் திருநங்கைகளே கூட சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ல வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. திருநங்கைகளே கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. திருநங்கைகளே மிஸ்யூஸ் அரங்க பண்றாங்க. அவங்க நம்மளோட மாற்று ஜெண்டர், அவங்களுக்கான மரியாதை இங்க யாரு கொடுக்குறா? வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா அவங்களுக்கு? அவங்களானா அவங்கள பார்த்தாலே பாலியல் தொழிலாளி போலதான் எல்லாருமே கிரியேட் பண்றாங்க. அவங்க ஒரு ஜெண்டர், ஒரு இயற்கையோட பிறப்புல அவங்க அதுல நாடி போயிடுறாங்க, அவ்வளவுதான். பட் அவங்களுக்கான அங்கீகாரம் இங்க இல்லையே. இப்பதான் ஒரு வக்கீல் ஆயிருக்காங்க, ஊட்டியில ஒரு பொண்ணு ஆயிருக்கு, ஒரு எஸ்ஐ ஒருத்தவங்க ஆயிருக்காங்க, ஒரு கலெக்டர் ஒன்று ஆயிருக்காங்க. இப்பதான் வர்றாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் வர்றாங்க. திருநங்கைகள் ஏன் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, நாளைக்கு சிம்பிளா அவங்க தான் கொத்துட்டு போயிருவானுங்க இந்த ஆப்பை. அவங்கதான் இதெல்லாம் பண்ணாங்க, நாங்க பண்ணவே இல்லை. எப்படி திருநங்கைகள் தான் விபச்சாரம் பண்றாங்களா? மத்த பெண்கள் யாருமே இந்த நாட்டுல விபச்சாரம் பண்ணலையா? அதுக்காக தான் அந்த ஆப்பை யூஸ் பண்றாங்களோ சார்? அப்படியே கோத்து விட்டுருவாங்க, இவங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களுக்கு சரியான ஒரு கேட்கறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. திருநங்கைகளுக்காக குரல் கொடுக்க ஆள் இல்ல. அவங்க குரல் கொடுத்தாதானே அவங்க யாரு குரல் கொடுக்கறது? அவங்களோட குரல் வந்து சமுதாயத்துல வேடிக்கை பொருளாவும் காட்சி பொருளாவும் தான் இருக்கு.
ஆனா அவங்களோட குரலும் ஒரு நியாயமான குரல், அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குங்கிறது யாரும் கேட்கல. திருநங்கைங்கிறதே கலைஞர் கொண்ட பேர் தானுங்க. அதுபடி என்னென்ன பேர்ல அழைச்சாங்க உங்களுக்கே தெரியும். ஆனா திருநங்கை திருநம்பின்னு கலைஞர் பேர் வச்சாரு. இல்ல இவ்வளவு ஆப் இருந்தோமே கிரிண்டர் ஆப்பை யூஸ் பண்ணா அப்ப திருநங்கைகள் இவங்க மேல பழி போட்டலாம் ஈஸியான்றதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கலாம். அது பேசிக்கலி யூஎஸ் ஆப். அது மொத்தத்துல இந்த ஆப் வச்சு நீங்க யாரையும் பிடிக்க வேணாம். இப்ப பிடிச்சிருக்கீங்கல்ல, திருப்பி யூஸ் பண்றவங்க வேணா வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணி கிட்ட க்ளோஸரா போனீங்கன்னா நாங்க ஹோம் செக்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம், நாங்க ஓரினை சேர்க்கையாளர்கள் அப்படிம்பாங்க. நீங்க உடனே அவங்களை பிடிக்கிறது அவ்வளவு எளிதில்லை. ஏற்கனவே ட்ரக் வைக்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு காந்தி ஜெயந்தியில பிளாக்ல சரக்கு ஓட்டுறதே பிடிக்க முடியாதுங்க. இந்த தெருவில் வைக்கிறான், இந்த தெருவில் வைக்கிறாமா, ஆனா போலீஸ் பெட்ரோல் போறதுக்கு அந்த தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பிளாக்ல சரக்கு ஒரு பாட்டில் நிறைய கஞ்சா சார் இந்த மெட்டபெட்டமெல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தே போடுங்க. இங்க பொத்தேர்ல ஒரு பெரிய தனியார் கல்லூரி வீடு பூரா தூக்குனாங்க. எல்லா ரூம்லயும் முட்டை முட்டையா காண்டாமும் முட்டை முட்டையா கஞ்சாவும் தான் இருந்துச்சு. அப்ப அவங்களோட வாழ்வியல் முறை என்ன? ஒரு வீட்டுல இருந்து அல்றாங்க 2 சாக்கு பாட்டில், சரக்கு பாட்டில், காண்டம். அவங்க வாழ்வியல் முறை பூரா போதைப் பொருள், மாத்திரை. ஏன்னா அவங்க படிக்கிற படிப்பு எம்பிபிஎஸ். இந்த ட்ரக், டேப்லெட், யூசி எல்லாம் அவங்க எடுத்துடலாம், ஈஸியா எடுத்துடலாம். இந்த ஜீரோடான்லாம் தெரியுமா, பெயின் கில்லர் கேள்விப்பட்டீங்களா? ஜீரோடான்லாம் இப்படி போட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப கிட்னி கல் இது மாதிரிலாம் வந்தா நான் போட்டிருக்காங்க. அப்படியே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு மாறும். அப்படியே சிலு 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 சிலுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் உள்ள. அது ரொம்ப நல்லா இருக்கும், சுவைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா உருப்பாட்டி வாங்கிடும். அது உங்களுக்கு வலி தாங்க உள்ள உயிரே போகுது அப்படிங்க உள்ள அந்த ஊசியை போடுவாங்க. அந்த வேற வழி இல்ல பெயின் கில்லர். அது சுத்தமா உடம்பு வலியை மறக்கணும். அப்படியே ஜில்லுன்னு மாறும் உடம்பு. அப்படியே டாக்டர் போட்டோன்னே சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல இருந்தா நிக்கிறாரு, இவர் தான் இருந்தாரு அன்னைக்கு. இவர் உடனே வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துல அழைச்சிட்டு போயிடுங்க. இவர் வந்து உளர ஆரம்பிப்பாரு. என்ன பேசினாலும் காதுல வாங்காதீங்க, அவரை காம் டவுனா படுக்க வைங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி வீட்டு வரையும் போன் பண்ணி டாக்டர் பேசினாரு, ஃபேமிலி டாக்டர். அவர் உளருவாரு சம்பந்தம் இல்லாம, அதுல எதுவுமே லோட் ஆக்கிறாங்க வார்த்தைய, சாப்பிட வச்சு படுக்க வச்சிருக்கேன்னு. அது அவர் சொன்னது மாதிரியே நாக்கெல்லாம் தடிச்சு போச்சு. கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு 10 நிமிஷத்துல நான் கான்சியஸ் எல்லாம் தூக்கத்துக்கு போயிட்டேன். வழியே தெரியல. அடுத்த நாள் எனக்கு சர்ஜரி. சோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அழகா வாங்கிடுவானுங்க. நமக்கு போடவும் தெரியாதுல, நிறைய ஏடி குட்டி போட்டா செத்து போயிடும், கை காலெல்லாம் எடுத்துட்டு வாங்கி போறோம். அதெல்லாம் போடக்கூடாது. ஒழுங்கா வியாதி இருந்தாதான் அதெல்லாம் தெரிஞ்சு யூஸ் பண்றாங்களே சார் நிறைய பேர். இதெல்லாம் எப்படி சார் தடை பண்ண? எய்ட்ஸ் வருங்க, எய்ட்ஸ் வரும். உடம்பு குத்தி உடம்பு குத்தி போகும். எய்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் வந்துடாதா? இதுக்காக இருக்கும். ட்ரக்கு என்ன இந்த சாராயம் விற்கிறாங்க, 12 மணி நைட்டு 10 மணி வரையும் வாங்கி குடிங்க. ஏன்னா குடிக்கிறதுக்குனே தயாரிச்சது அது. அதுவும் சுலபமான சாவு. இது உடனே சாவ போறான், லேட்டா சாவ போறான். அது குடிக்கிறதுனே தயாரிச்சிருக்காங்க, அதை போய் சாப்பிடலாம். ஆனா சம்பந்தம் இல்லாத இந்த ட்ரக் எல்லாம் இந்த கொடைக்கானல் போன அந்த காளான் ட்ரை பண்றாரு. அதுவும் இந்த கிரைண்டர் ஆப்ல இருக்கு. போத காளானு தேன்ல போட்டு குழைச்சி சாப்பிடுறானுங்கல்ல, அதெல்லாம் என்னன்னே தெரியல, செத்து போயிடணும் அதெல்லாம். அதனால இந்த மாதிரி ஆப்புகளை உடனடியாக கமிஷனர் அருண் அவர்கள் உண்மையில ஒரு சமுதாய பார்வை இருந்திருக்கு. இது ஒரு ஆதி வந்து அந்த ஆப்பை மூடாத வரையும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாருல. தமிழ்நாடு அரசு கூட லெட்டர் எழுதிட்டாரு, நீங்க முதல்ல அந்த ஆப் மூடுறது வழி பண்ணுங்கன்னு. தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றி.